Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். ரைட், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு செய்யும் பார்த்தீங்கன்னா 2024 எக்ஸாமுக்கு சாம்பிள் பேப்பர் கொஸ்டின்ஸ் இது ப்ராபபிலிட்டி இருந்து பார்க்கலாமா? கொஸ்டின் கேஸ் ஸ்டடி பார்த்தனால கொஞ்சம் நல்லா கொஸ்டின் நல்லா ரைட் பண்ணி பாருங்கள். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தமாக பிடிஎஃப் எம்சிக்கு இதெல்லாம் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட், நெக்ஸ்ட் ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ் த கொஸ்டின்ஸ்? Read the following passage. Okay, answer the questions given below. Question கொடுத்தாங்க. In office 3 employees. Okay, ஆஃபீஸில் ஒரு 3 employees இருக்காங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோபியா அண்ட் ஆலிவர். ஓகே, 3 employees இருக்காங்க. The incoming copy of certain form, சில ஒரு certain form கூட incoming copy. The James process 50% of the form. Okay, James என்ன பண்ணார் 50% process பண்ணியிருக்காரு. Sobia is processed 20%. Okay, Oliver the remaining one reaction 30% of forms. So 3 எம்ப்ளாயி இருக்காங்க, 3 எம்ப்ளாயியோட ப்ராசஸிங் வந்து டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி ப்ராசஸிங் பண்ணும்போது தே குட் மைனூட் கண்டிப்பாக எரர்ஸ் இருக்கும். அந்த எரரும் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் ஹேஸ் எரர் அட் ரேட் வந்து 0.06. சோபியா எரர் பார்த்தீங்கன்னா அட் ரேட் வந்து 0.04. ஓகே, அண்ட் ஆலிவர் எரர் இஸ் 0.03. இது டேட்டாஸ். The based on the above information the questions அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த கொஷின் வந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 3 எம்ப்ளாயிஸ் சில ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. 3 பேருமே சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அவங்க 3 பேர் செய்யக்கூடிய எரரையும் கொடுத்துருக்காங்க. கிளியர்? அப்போ 3 பேருக்கு காமனாக இருக்குது எரர். கிளியர்? ரைட், இப்போ இந்த கொஷின் வந்து நம்மளே ஃப்ரேம் பண்ணணும். E1, E2, E எல்லாமே லாஸ்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க, டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மளாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ how many employees are available? 3 employees available. அப்போ E1, E2, E3 எடுத்துக்கலாமா? First E1, E2, E3 be the event of James, Sophia, Oliver process in the form. வச்சுக்கலாமா? E1, E2, E3. ரைட், இந்த 3 பேத்துக்கு என்ன அங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க? காமன் எரர். அப்போ let E be the event of committing of a error the processing in the form. ஓகே, ஸோ அப்போ 3 பேர் E1, E2, E3 3 பீப்புளாக சூஸ் பண்ணிவிட்டு 3 பேத்துக்கு இருக்கக்கூடிய காமன் பிரச்சனை என்ன? எரர்ஸ். அதனால் E வந்து எரரை நோட் பண்ணிக்கிட்டேன். கிளியர்னா? ரைட், இப்போ இதை வச்சு சம்மில் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்கள். வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன? E1 பி த ஈவெண்ட் ஆஃப் ஜேம்ஸ் ப்ராசஸிங் ஃபார்ம். ஜேம்ஸு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் எவ்வளவு? ஜேம்ஸ் ப்ராசஸ் ஃபார்ம் வந்து 50%. கிளியர்? அப்போ ஹியர் 50 டிவைடட் பை 100 தட் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 10. 10 அப்படியே இருக்கிட்ட கேன்சல் பண்ண வேணாம். சம்ம சால்வ் பண்ணிட்டு கன்வீனியன்ட்காண்டி அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2ண்டா வாட் இஸ் த மீனிங்? E2ண்டா வாட்? சோபியா. சோபியா ப்ராசஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. அப்போ 20 டிவைடட் பை 100 தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 10. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E3. வாட்ஸ் த மீனிங்? E3ன்னா ஆலிவர். ஆலிவர் ப்ராசஸிங் எவ்வளோ பர்சன்டேஜ்? ஆலிவர் த ரிமைனிங் 30% ஆஃப் ஃபார்ம். அப்போ ஹியர் யூ கோட் பண்ணால் 30%. ஓகே, ஆலிவர் ஃபார்ம் பண்ணாங்க தட் இஸ் 3/10. கிளியர்? ரைட், இப்போ 3 பேத்துக்குமே காமன் எரர் எப்படி ஃபைன் பண்ணலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E டிவைடட் பை E1. அப்படின்னா வாட்ஸ் த மீனிங்? E1 தான் ஜேம்ஸு. ஜேம்ஸ் பண்ணக்கூடிய எரர் எவ்வளவு? அதான மீனிங். E1 ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் E டிவைடட் பை E1 டா கிவன் என்னது? E1 யாரு? ஜேம்ஸு. ஜேம்ஸு என்ன நினச்ச? ப்ராசஸிங் ஃபார்ம் எரர். ஜேம்ஸ் எவ்வளோ எரர் ஃபார்ம் பண்ணுறாரு? ஜேம்ஸ் ஹேஸ் எரர் இஸ் 0.06. அப்போ 0.06. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E டிவைடட் பை E2. E2ன்னா யார் சொல்லியிருக்கேன்? சோபியா. சோபியா எவ்வளோ எரர் பண்ணியிருக்காங்க? ஓகே, 0.04. 0.04. Clear now? Next probability of similar case E divided by E3. E3 Oliver. Oliver எவ்வளோ எரர் யூஸ் பண்ணியிருக்காங்கடா? 0.03. கிளியர் சில்ட்ரன்? ஸோ ஃபஸ்ட் இந்த டேட்டாஸ்லாம் முதல்ல கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது தகுந்தாப்பில் நம்ம சம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான கிவன் கொஸ்டின்ஸ்லேருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அப்படி டிஃபைன் பண்ணிக்கலாமா? ரைட், வாட் ஆர் த கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். Find the probability of Sophia processed the form and committed error. Okay, Sophia பற்றி கொஸ்டின் பண்ண what is the probability? நல்ல கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். What is the probability of Sophia processed form? ஃபார்மும் வேணும்
அடுத்து இங்கே என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, அண்டு கமிட்டட் எரர் வேணும். அப்போ சோபியாவோட ப்ராசஸிங் ஃபார்மும் வேணும், அவங்களோட எரர் வேணும். ரெண்டுமே எனக்கு வேணும். சோபியாவோட ப்ராசஸ் ஃபார்ம் வேணும் அண்டு அவங்க பண்ணக்கூடிய எரர் வேணும். அது ரெண்டையும் சேர்த்து எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன டினோட் பண்ணியிருக்கோம், சோபியாவுக்கு என்ன டினோட் பண்ணியிருக்கோம், E2 டினோட் பண்ணியிருக்கோமா. ரைட். அப்போ ஹியர் யூ கோட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன ஃபார்ம் பண்ணுங்க, ப்ராசஸ்டு ஃபார்ம் இல்லையா, ப்ராசஸ்டு ஃபார்ம் எனக்கு வேணும் இல்லையா, ப்ராசஸ்டு ஃபார்ம் அண்டு எரர் போத்துமே எனக்கு வேணும், அண்டு எரர் தானே, இந்த ரெண்டுமே எனக்கு வேணும் கொஸ்டின்ஸ் கிளியர்னா, ப்ராசஸிங் ஃபார்ம் அண்டு எரர். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபார்ம் what in notation E2, that is the meaning probability of E2, okay, into and இல்லையா ரெண்டுமே வேணும், எரர் அவங்க பண்ணக்கூடிய எரர் என்ன, that is probability of E divided by E2. இதுதான் ரெண்டையும் ஜஸ்ட் அண்டுனால ஓகே, ரெண்டையும் ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 எவ்வளவு, 2 divided by 10 into what's the meaning here 0.04. clear, just இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ, that's all. இப்போ 0.08 divided by 10, that's the meaning 0.008. clear now, right, போலாமா அடுத்த சம. செகண்ட் என்ன கொஸ்டின் கேட்டுக்காம பாருங்க, find the total probability of committing error processing in the form. okay, find the total probability, அவங்களே வேடே கொடுத்தாங்க, find the total probability of committing error. எரர்னா என்ன நோட்டேஷன் பண்ணியிருக்கேன், E யூஸ் பண்ணிட்டேன், E1 be the committing errorன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி E1 E2 இதெல்லாம் நமக்கு தெரியும் டேட்டாஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E கண்டுபிடிக்க டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் E is equal to probability of E1 into probability of E divided by E2. up to இங்கே 3 ஈவெண்ட் இருக்குன்னா up to 3 வரைக்கும் எழுதிக்கிறேன். சப்போஸ் 4 ஈவெண்ட் இருந்துச்சுன்னா up to 4 வரைக்கும் எழுதிக்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலியராக இருப்பீங்க. ஸோ அப்போ ஹியர் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாமா சம்மில். probability of E1 what's the meaning, 5 divided by 10 into 0.06 plus E2 வேல்யூ என்ன ஃபார்ம் பண்ணிங்க, 2 divided by 10 into again 0.04. It's clear. probability of E3 value 3 by 10 into 0.03. clear, right. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா that is meaning 0.30 divided by 10. clear, next plus 0.08 divided by 10, again ஃபார்ம் பண்ண plus 0.09 divided by 10. அவ்வளோ ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணி போடுங்க, அவ்வளோ வேலை முடிஞ்சு. நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ 9 into ஒரு 8 17, ஓகே 7 ரிமைனிங் 1 again 1 ஃபார்ம் பண்ண that's a 4. அப்போ வாட் ரியாக்ஷன் 0.47 divided by 10, that is equal to 0.047. ஓகே, இந்த கால்குலேஷனில் நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் எழுதிட்டு போயிடுவீங்க ஈஸியாக இல்லையா. ரைட், அடுத்து போகலாமா. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். The manager of the company want to due to quality check. The manager வந்து quality check பண்ணுறாரு. அப்படி during inspections they selected the form at the random of days, the output processed form. If the form is selected random upon error, not the point, the form is selected on error, find the யாரை கண்டுபிடிக்கிறாங்க, find the probability of form not processed James. okay, not processed in James. clear. ஸோ மேனேஜர் செக் பண்ணுறாங்க, யாரோட ஃபார்மை செக் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி எரரை பார்த்தீங்கன்னா ஜேம்ஸோட, நாட் ஜேம்ஸை கேட்டிருக்காங்க. அப்போ நாட் ஜேம்ஸ்னு வரும்போது கொஞ்சம் இந்த கொஸ்டின் நல்லா பண்ணுங்கள். நாட் ஜேம்ஸ் வரும்போது ஃபஸ்ட் நீங்கள் ஜேம்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 - இருந்து செப்பரேட் பண்ணிக்கங்க. கிளியர்னா. ஸோ அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன நீ ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜேம்ஸு முதல்ல அதை திங்க் பண்ணுங்கள். வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜேம்ஸுக்கு என்னது, நான் கண்டுபிடிக்க வேண்டிய என்னது, ஜேம்ஸ் என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன், E1 நோட்டேஷன் பண்ணிங்கன்னா இப்போ E1. நெக்ஸ்ட் கமிட்டிங் எரர், தட் இஸ் அ மீனிங் டிவைடட் கிவன் E தானே. இஃப் த ஃபார்ம் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் வாஸ் எரர், இது கிவன். ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராசஸிங் ஜேம்ஸு E1. கொஸ்டின் நாட் ஜேம்ஸ் இருக்குது, நான் ஜேம்ஸை கண்டுபிடிச்சிட்டு நாட் ஜேம்ஸை அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். கிளியர்னா. ரைட், இப்போ ஃபார்ம் இல்லாமா இது நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ஆல்ரெடி பயஸ் தெரியுமா,
யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E டிவைடட் பை E1 டிவைடட் பை நம்மளுக்கு தெரியுங்களா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் E. எஸ் கிளியர்? ஆல்ரெடி போன சம்மில் ஃபார்ம் பண்ணியிருப்போமா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சுங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 டிவைடட் பை E இஸ் ஈக்குவல் டு ஜேம்ஸோட வேல்யூ என்ன 5 டிவைடட் பை 10. நெக்ஸ்ட்டு 0.06 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் E. டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ சம்மில் போன சம்மில் கண்டுபிடிச்சிருப்போம் தானே? total probability, the event of committing error, total probability 0.047 யூஸ் பண்ணிக்கலாமா? 0.047 கிளியர்? ரைட்டு. இப்போ அப்படியே நியூமரேட்டர் ப்ராடக்ட் பண்ணிங்க, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ 0.5030 டிவைடட் பை 10 டிவைடட் பை 0.047 that is equal to 0.0 is clear 30 divided by 0.047. Clear now? So here probability of E1 divided by E is equal to what meaning 30 divided by 47. சொல்லலாமா? 3 decimal இல்லையா? அப்படி just remove பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணிக்கன்னா committing error for James தான் கண்டுபிடிச்சிருக்கேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? not James. அப்போ not Jamesனா what's the meaning? Probability of E1 bar not James divided by E. இதை தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்போ 1 minus probability of James E1 bar E. Sorry. Is clear? By E. Clear now? Right. இப்போ follow பண்ணிக்கலாம். இப்போ 1 minus 30 divided by 47. That is equal to இதை சிம்பிளை பண்ணிக்கலாமா? அப்போ 17 divided by 47. Understood children? Right. That's a very important question in the method. Next, another one. Our question என்ன கேட்டுக்காம E be the event of committing error processing the form. நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது அவங்களே கொஸ்டினாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து E1, E2, E3 be the event of James Sophia Oliver processing in the form. Find the value of summation data கொடுத்துட்டாங்க. Yes clear? அப்போ what is the meaning? கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்க சம்மேஷனால் இதெல்லாம் சும்மா ஈஸியான கொஸ்டின் ஏமாத்துறது. மேக்ஸை பொறுத்தவரைக்கு புரியாத வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறது. EI டிவைடட் பை E இதானே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் தானே? E1 அப்ளை பண்ணு. வாட்ஸ் த மீனிங்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 டிவைடட் பை E ப்ளஸ் I is equal to 2 அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 டிவைடட் பை E ப்ளஸ் I is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 டிவைடட் பை E. ஃபைன் பண்ணிக்கலாமா? இதில் என்ன மீனிங்க? பயஸ் தியரமா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்செப்டாக பயஸ் தியரம். இப்போ இதுக்கு பயஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா? வாட்ஸ் பயஸ் தியரம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E டிவைடட் பை E1 பை டோட்டல் ப்ராபபிலிட்டி E யூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இதுக்கு அப்படியே ப்ராபபிலிட்டி ஃபார்முலாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E டிவைடட் பை E2 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் E. அதான் நம்மளுக்கு பயஸ் தியரத்தோட லாஜிக்கு. நெக்ஸ்ட் E3க்கும் பயஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 into probability of E divided by E3 divided by probability of E. இதான் நம்மளுக்கு பயஸ் சேர்த்துக்கிற லாஜிக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் சேம் தானே? ப்ராபபிலிட்டி ஆஃப் E. இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அடுத்து என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் E டிவைடட் பை E1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2. சும்மா எழுதுறவே திரும்ப எழுதுறேன். அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பெருசாக இங்கே எதுவுமே இல்லைங்க. ஓகே கிளியர்? ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் உனக்கு? சிம்பிள். ஆட் பண்ண டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா வந்துருச்சா? ஓகே E3 என்ன மீனிங்க? இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன மீனிங்க? டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா. தட் இஸ் மீனிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் E தானே பை ப்ராபபிலிட்டி ஆஃப் E. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஈக்குவல் டு 1. அண்டர்ஸ்டுட்னா? சும்மா அதெல்லாம் ஏமாத்துறது மேத்தமெட்டிக் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் புரியிற வரைக்கும் தான் கொஞ்சம் புதிராக இருக்கும். புரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். கிளியர்னா? அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? Thank you.